வணக்கம். அரசியல் A to Z. தமிழ்நாட்டில் விவசாய நிலத்தை வாங்கவோ அல்லது அதன் உரிமையை பாதுகாக்கவோ என்னென்ன ஆவணங்கள் தேவை? 1. தாய்ப்பத்திரம் மதர் டீட். 2. நிலப்பத்திரம் டைட்டில் டீட். 3. பட்டா. 4. சிட்டா. 5. வில்லங்கச் சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். 6. அடங்கல். 7. சொத்து வரி ரசீது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட். 8. வரைபடம் FMB ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக். 9. குடும்ப உறுப்பினர்கள் விவரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில். 10. மின்சார ரசீது EB பில். 11. நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். 12. நிலம் எந்த வகையை சார்ந்தது? நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், நத்த நிலமா, கோயில் நிலமா, புறம்போக்கு நிலமா, வன நிலமா, ஓடை நிலமா, ஏரி நிலமா, மேய்ச்சல் நிலமா, பொது சேவைக்கு ஒதுக்கப்பட்ட நிலமா, இராணுவ ரயில்வே நிலமா, பஞ்சமி நிலமா என்பதை பார்க்க வேண்டும். 13. விடுதலை பத்திரம் ரிலீஸ் டீட் வாங்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம், அதை பதிவு செய்ய வேண்டும். 14. டபுள் டாக்குமெண்ட் பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் ஒயில், அதாவது வில் பத்திரங்க விவரங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். 15. பெண் வாரிசு விவரங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களிடம் கையொப்பம் வாங்கி ரிலீஸ் டீட் பெற வேண்டும், இல்லையேல் NOC வாங்க வேண்டும். நகர நிலம் வாங்குவதற்கு முன் பார்க்க வேண்டியவைகள்: 1. தாய்ப்பத்திரம் பேரண்ட் டீட்ஸ். 2. சட்டப்பூர்வமான மனை அனுமதி, அதாவது DTCP அல்லது CMDA அனுமதி. 3. நிலத்தின் உரிமை டைட்டில் டீட். 4. பட்டா சர்வே எண் உட்பிரிவு எண் விவரங்களை தெரிந்திருக்க வேண்டும். 5. A பதிவேடு ரெஜிஸ்டர்டு காப்பி பெற வேண்டும். 6. FMB ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் விவரங்களை தெரிந்திருக்க வேண்டும். 7. வில்லங்கச் சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். 8. சாலை வசதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். 9. மின்சார வசதி இருக்கிறதா, அருகில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். 10. குடிநீர் மற்றும் வடிகால் வசதிகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். 11. நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். 12. தனிப்பட்டாவா, கூட்டுப்பட்டாவா, கூட்டு சொத்தா என்பதை பார்க்க வேண்டும். 13. சொத்து வரி ரசீது வாங்கி பார்க்க வேண்டும். 14. நில வகைப்பாடுகள். 15. குடும்ப உறுப்பினர்கள் விவரம். 16. PO அண்ட் வில், அதாவது ஒயில் ஏதாவது இருக்கிறதா, இல்லை பவர் ஆஃப் அட்டர்னமி ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அது பதிவு செய்திருக்கிறதா இல்லையா என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். 17. அடையாளச் சான்று, விலாசச் சான்று நகல் வாங்க வேண்டும். 18. ரிலீஸ் டீட் அல்லது NOCயில் கையொப்பம் பெற வேண்டும். அத்துடன் புகைப்படம் இணைக்க வேண்டும். கையொப்பம் பெற லைசன்ஸ், பான் கார்டு, பாஸ்போர்ட்டில் உள்ளது போல் இருக்க வேண்டும். ஒரு நிலத்தை பார்த்தவுடன் முன்பணம் வழங்கக்கூடாது. நில புரோக்கரை நம்பி ஏமாறக்கூடாது. லோன் வாங்கி நிலம் பிளாட் வாங்கும் போது வங்கியாளர்கள் நிலங்களை ஆய்வு செய்து உங்கள் வருவாயை கணித்து அடிப்படை செலவு தொகை போக உங்களால் எவ்வளவு கடன் தொகை மாதம் செலுத்த முடியும் என்பதை வங்கி முடிவு செய்து வங்கி கடன் வழங்குவார்கள். வங்கி கடன் தர மறுத்தாலோ அல்லது உங்கள் வயது 55க்கு மேல் இருந்தாலோ, உங்கள் வருவாய் செலவு கூடுதலாக இருந்தாலோ, நீங்கள் வாங்கும் நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ வங்கி கடன் தர மறுத்து விடுவார்கள். அந்த சூழ்நிலையில் முன்பணம் ஏதாவது வழங்கி இருந்தால் திரும்ப பெறுவது கஷ்டமாகிவிடும். ஆகவே நகர நிலம், விவசாய நிலம், நத்தம் நிலம் வாங்குவதற்கு முன்பு இது போன்ற பிரச்சனைகளை கவனம் செலுத்த வேண்டும். அதே போல தேவையான ஆவணங்களை பற்றி கவனம் செலுத்த வேண்டும். மேலும் புதிய அரசியல் அனுபவங்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.